ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய அரசு பள்ளிகளில் சிறப்பு தூய்மை பணி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்ன உத்தரவு, எப்படிப்பட்ட உத்தரவு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கிற திட்டத்தின் சிறப்பு செயல்பாடாக வரக்கூடிய ஜனவரி மாதத்தின் 8/1/2024 முதல் 10/1/2024 வரை சிறப்பு பள்ளி தூய்மை பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையை பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு நம்முடைய சேனல் வழியாக அறிந்து கொள்ள இருக்கீங்க. அனைத்து அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவியர்கள் தன் சுத்தம், பள்ளி வளாகத்தினுடைய தூய்மை, பள்ளியின் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, விழிப்புணர்வு பெறுதல், கழிவு மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்ளுதல், மறுசுழற்சி முறைகளின் முக்கியத்துவத்தினை உணர்தல், நெகிழி பயன்பாட்டை குறைத்து இயற்கைக்கு உகந்த மாற்று பொருட்களை பயன்படுத்துவது குறித்து ஊக்கமூட்டுதல் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகள், பள்ளிகளில் காய்கறி தோட்டம் அமைத்தல் ஆகியன குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தினுடைய ஒரு தூய்மை பள்ளி வளாகம் அப்படிங்கிற தூய்மை பணி திட்டத்தினுடைய செயல்பாடுகளை தான் இன்னைக்கு 8/1/2024 முதல் 10/1/2024 வரை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்த அறிக்கையின்படி அவங்க கொடுத்த தகவல் என்னன்னா, பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், முன்னாள் மாணவர்கள் மன்றம், தன்னார்வலர்கள், பள்ளி மாணவர்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் எதிர்வரக்கூடிய 8, 9, 10 ஆகிய நாட்களில் பள்ளி வளாகத்தில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ இந்த தூய்மை பணிகளில் என்ன பணிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், பள்ளி சுற்றி சுவர்கள் அமைந்துள்ள பகுதிகளில் வெளிப்புறம், உட்புறம் தேவையற்ற செடிகளை அகற்றி தூய்மை பணிகளை மேற்கொள்வது, பள்ளி சுவர்களுக்கு வண்ணம் பூசுதல், பள்ளி வளாகம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அமைந்துள்ள தேவையற்ற களை செடிகளை அகற்றுவது, பள்ளி வளாகத்தில் உள்ள தேவையற்ற மரங்கள், வலுவிழந்த கிளைகள் ஆகியவற்றை மாற்றுவது, கட்டிடத்தின் மேல் அமைந்துள்ள கிளைகளை அகற்றி அனைத்து கட்டிடங்களின் மேற்பரப்பை தூய்மை செய்தல், வகுப்பறைகளை தூய்மை செய்தல், கரும்பலகைகளுக்கு அதாவது பிளாக் போர்டுக்கு வண்ணம் பூசுதல், பழுதடைந்த மின் இணைப்புகளை சரி செய்தல், மின்சார சாதனங்களுக்கு தேவையான பழுதுகளை நீக்குதல், இது போக பள்ளி வளாகத்தில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளும் பாதுகாப்பாக உள்ளதா என்பதை உறுதி செய்தல், ஆசிரியர்களுடைய ஓய்வறை, ஆய்வகம், இதர அறைகளில் தேக்கமடைந்துள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுதல், பள்ளி வளாகத்தில் குப்பைகள் சேரா வண்ணம் கழிவு மேலாண்மை திட்டத்தை வகுத்து செயல்படுத்துதல், பள்ளி அலுவலகம் மற்றும் தலைமை ஆசிரியர் அறையை முழுமையாக தூய்மை செய்தல், தாழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை தூய்மை செய்தல். இந்த தேக்க தொட்டிகளை தூய்மை செய்யும் போது சுகாதார பணியாளர்களை முழுமையாக பயன்படுத்தி தூய்மை செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டும் மாணவர்களை இந்த பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்காங்க. ஸோ இந்த பணிகளை எல்லாம் செய்வது தான்
நம் பள்ளி தூய்மை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் எம் பள்ளி எம் பெருமை அப்படிங்கிற திட்டத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த திட்டத்தையும் இந்த தூய்மை திட்டத்தையும் செயல்படுத்துகிறாங்க. ஸோ இது பற்றிய சுற்றறிக்கை எல்லா மாவட்ட அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் அனுப்பியுள்ளாங்க. ஸோ இதை நம்ம சேனலில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சேனல் நண்பர்கள் அங்கங்கே உங்களுடைய பகுதிகளில் உங்கள் பகுதிக்கு உட்பட்ட நகராட்சி பகுதியாக இருக்கலாம், பேரூராட்சி பகுதிகளாக இருக்கலாம், அல்லது பஞ்சாயத்து பகுதிகளாக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளில் இல்லை உங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா, இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் தெரிஞ்சிக்கணும். உங்களுடைய அவேர்னஸுக்காக தான் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறோம். எனவே இது போன்ற பல்வேறு செய்திகளை, உங்களுக்கு பயனுள்ள செய்திகளை நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதற்காக உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திப்போம். பை பாய்.